சூரியனும் புதனும் இணைந்திருப்பது புத ஆதித்ய யோகம். இவர்களை மிக தைரியசாலிகளாகவும் நல்ல படிப்பாளிகள். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நம்மளுடைய இந்த பஞ்சாங்க பதிவில் யோகங்களை பற்றி பேசிக்கிட்டு வரோம் இல்லையா? இந்த கிரகத்தோட ஒரு தொடர்பில் இருக்கும் பொழுது ஒரு யோகம் நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம பேசிட்டு வரோம். அதை உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து நீங்கள் கவனிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அது புரியலனாலும் கூட நீங்கள் உங்கள் ஜோதிடரை சென்று பார்க்கும்போது அப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இன்றைய பதிவில் நம்ம சூரியனும் புதனும் இணைந்திருப்பது புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம். இது முக்காவாசி ஜாதகங்கள்ல இருக்கும். ஏன்னா புதன் சூரியன் பின்னாலே தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பார். கிட்டத்தில் இருப்பாங்க எப்போ பார்த்தாலுமே 2 பேரும். அதனால் அந்த முக்காவாசி பேருக்கு இந்த அமைப்பு இருக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 13ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:11க்கு, சூரிய அஸ்தமனம் 7:25க்கு. இன்றைய திதி வளர்பிறை பிரதமை முடியும் நேரம் இன்று இரவு 11:12க்கு. அதன் பிறகு துவிதியை ஆரம்பமாகும். இந்திய நட்சத்திரம் ஆயிலியம் முடியும் நேரம் இன்று காலை 8:36க்கு. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:46 மதியம் 1:18 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:22 7:25 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:49 4:21 வரை. யமகண்ட நேரம் காலை 7:11 8:42 வரை. கூலிகன் காலை 10:14 11:46 வரை. சந்திராஷ்டம ராசி இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று காலை 8:36க்கு முடிவடைந்து, அதே வேளையில் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு போட்டி, ரிஷப ராசிக்கு நிம்மதி, மிதுன ராசிக்கு கவலை, கடக ராசிக்கு பக்தி, சிம்ம ராசிக்கு சினம், கன்னி ராசிக்கு பரிவு, துலாம் ராசிக்கு யோகம், விருச்சக ராசிக்கு சுகம், தனுசு ராசிக்கு மேன்மை, மகர ராசிக்கு ஆக்கம், கும்ப ராசிக்கு தாமதம், மீன ராசிக்கு தடை. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். குரு ஓரை 7:11 காலை 8:12 வரை. சுக்கிர ஓரை காலை 10:14 11:15 வரை. புதன் ஓரை காலை 11:15 12:16 வரை. சந்திர ஓரை மதியம் 12:16 மதியம் 1:18 வரை. குரு ஓரை மதியம் 2:19 3:20 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:22 6:23 வரை. புதன் ஓரை மாலை 6:23 7:21 வரை. இந்த புத ஆதித்ய யோகம் என்பது நிறைய ஜாதகங்களில் இது இடம்பெறும். ஆனாலும் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். துலாம் ராசியிலே சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். அங்கே புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த யோகம் எவ்வளவு தூரம் இவங்களுக்கு கிடைக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், நீங்கள் அந்த டிகிரி பார்க்கணும். எத்தனை டிகிரிக்கு அங்கே சூரியன் இருக்கிறார் என்றால் 13 டிகிரிக்கு இருக்கிறார் என்றால் புதன் எத்தனை டிகிரியில் இருக்கிறாங்க. 2 பேரும் பக்கம் பக்கம் இருந்தாலுமே அது அவங்களுக்கு அந்த சூரியனால் பாதிப்பு ஏற்படும் அல்லவா? அதனால தான் நம்ம சொல்கிறோம். இந்த புத ஆதித்ய யோகத்தை நீங்கள் பார்க்கும்போது அவங்க இருக்கும் இடத்தையும் அவங்க அந்த 2 பேருமே, அதாவது புதனும் சூரியனும் வாங்கி கொண்டிருக்கும் அந்த டிகிரி லெவலையும் நம்ம பார்த்து தான் இந்த யோகம் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் கணக்கீடு செய்ய வேண்டும். தொடர்ந்து இந்த யோகம் என்ன செய்யும் என்றால், அவர்களை மிக தைரியசாலிகளாகவும் நல்ல படிப்பாளிகளாகவும் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள், எந்த ஒரு திட்டத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையிலே புத்தி கூர்மையும் இவர்களுக்கு இருக்கும். எல்லா விதமான திறமை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். மதிப்பு மரியாதை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். எல்லாவித வசதிகளுடனும் மகிழ்ச்சிகளுடனும் வாழ்க்கையை வெற்றிகரமாக எடுத்து செல்லக்கூடியவர்களாகவும் இந்த ஜாதகர்கள் இருப்பார்கள். உங்கள் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட பலன் இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள். புத ஆதித்ய யோகம் சூரியனும் புதனும் இணைந்து ஒரு ராசியிலே இடம்பெற்றிருப்பது. இந்த டிகிரியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.